அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா மேச ராசி நம்மளுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசி நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சி மட்டும்தான் நடக்க போகுது 2026. ஒன்று ராகு கேது பயிற்சி, ரெண்டாவது குரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருந்து இந்த 7.5 சனி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றத நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேரும். சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பார்க்குறப்ப 3ஆம் இடத்துல உட்காந்து மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார். 12ஆம் இடத்துல மறைஞ்ச கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சு விபரீத ராஜயோகம் தருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குருவினால் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குமா, அதிகப்படியான ஆக்ரோஷமாகும். அதிகப்படியான ஆக்ரோஷம், அதே மாதிரி கோபங்கள், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நிறையா ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாதிக்கணும் அப்படின்ற இந்த வெறி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு முழுக்க மேசராசி நண்பர்களுக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப ஊறி போயிருக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி மேலே வந்துடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி வேலையை வாங்கிடணும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடணும், வெளிநாடு போயிடணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மனசில் ஒரு வாங்கிடணும், ஒரு இடத்த வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணுன்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தனங்கள் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் கண்டிப்பாக இருந்துக்கினே இருக்கும். சரிங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்க்குறப்ப ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசியிலையும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் கடக ராசியிலையும் பயணம் செய்வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். அதே மாதிரி ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்ப்போம். பார்க்குறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பார்க்கும்போது நிறையா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். இது வரைக்குமே போராடி தாங்க வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் போராட்டம் இருக்குமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு பதவிக்காக போராடுவீங்க, ஒரு தொழிலுக்காக போராடுவீங்க. ஏதாச்சும் ஒரு வகையில் நம்மளோட தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம வேலை கிடச்சிடாதா, நம்ம படித்து முடிச்சிட்டோம் இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு வகையில் வேலை கிடச்சி இன்டர்வியூ போய் வேலை கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நோக்கத்தில் வந்துட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மனதைரியத்தோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்படியே போச்சு, ஒரு 6 மாதம் அப்படியே கடந்து போச்சு, இன்னும் வீட்டில் வந்துட்டு வேலைக்கு போகலையான்னு கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு நானும் ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல ஒரே கம்பெனியில் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, நானும் வேலை பார்த்துக்கினே இருக்கேன், அப்போ அங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்றவங்க, அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் வாங்கணும் ரொம்ப நாள் கனவுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேன், இது வரைக்குமே எனக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு அடித்தளத்தை நாட்டுவீங்க. ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் விதைப்பீங்க. இதுக்காக இந்த விதை ஃபஸ்ட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு இடத்துல போய்ட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவீங்க. ஒரு டெம்பரவரியாக ஜாயின் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துட்ருப்பீங்க. வீடு கட்டுறதுக்காக லோன் போட்டிருக்கீங்களா, அந்த லோன் வரத்துக்கு ஜூன் மாதத்துக்குள்ளே லோன் வந்துடும். போர் போடுறது, சின்ன வேலைகள் அப்படியே ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்துக்கினே வருவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது அது வரத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் அந்த டைம், அந்த திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, பல விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறது. இந்த குரு பயிற்சினால் ஒரு சில சங்கடங்கள், சலிப்பு, மாற்றம், சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனு, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை, இந்த ஏற்கனவே நடந்த போலீஸ் பிரச்சனை, இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் வரைக்கும் எல்லாமே அப்படியே சுற்றி சுரண்டு வந்து புரட்டி போட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் விதையை போட்டு வச்சுருவீங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் அதை அறுவடை பண்ணுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பர்மனெண்ட்டாக மாறி, ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போகிறார். குரு பகவான் 4ஆம் இடத்துல கடகத்தில் குரு பகவான் உச்சம் அடைஞ்சு உங்கள் ராசியை 10ஆவது இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் தரப்போகிறாரு. மிகப்பெரிய பதவி, அதிகாரம், பர்மனெண்ட்டான ஒரு நல்ல ஒரு படிப்பு, வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடுக்கான கல்வி சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், மண்மனைகள் வாங்குகிற யோகம், நிலங்கள் வாங்குகிற யோகம், சொத்து சுகங்கள் சேர்க்குற யோகம், சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, பொலிட்டிஷன் வாக்கு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆயிரும்.
வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஜூன் மாதம், அடுத்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக படைக்கிறீங்க. கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற குருனால உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. அதே மாதிரி ராகுகேது பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ற மாதிரி குருவோட மிதுனத்தில் இருந்து கடகத்தை மிதுனத்திலிருந்து குரு பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த துலாத்தை பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகாத நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உடனே திருமணம் ஆகும். இந்த லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க எனக்கு எப்போங்க ஃபிக்ஸ் ஆகும், நான் வந்துட்டு லவ் சொல்ல போகலான்னு ஆசைப்பட்றேன், லவ் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், நான் வீட்டில் பேசலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் லவ் பண்ணி லவ் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். லவ் பண்ணுறவங்க வீட்டில் அவங்களாம் வந்து ஒத்துக்குவாங்க. நீங்களாக போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதில் வந்து நிச்சயமாகவே நடக்கும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே அமையும். குரு பார்வை 7ஆம் பார்வை தொழில் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குருவோட பார்வை 9ஆம் பார்வை குடும்பத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு அது லாப குருவாக வருது. நீங்கள் பண்ணுற தொழில், நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு எல்லாத்தின் வகையிலுமே உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும், லாபஸ்தானங்கள் பெருகும். ஃபஸ்ட்டு 6 மாதம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் லாபங்கள் வரும், பொருளாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்தும் ஒரு சில புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கான பலன்கள் நெக்ஸ்ட்டு 6 மாதம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விதைக்கிறோம், 2வது அறுவடை பண்ணுறோம், அதில் லாபத்தை பார்க்குறோம், செட்டில் ஆகிறோம், வீடு கட்டுறோம், வண்டிகள் வாங்குகிறோம், மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்ற மாதிரி மேசராசி நண்பர்களுக்கு அந்த மைண்ட் தாட்டு கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி ராகுகேது பயிற்சி இப்போ பார்க்கணும். அந்த ராகுகேது பயிற்சி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல குடும்பத்தில் லாப குருவாக பார்வை பாடுற இடத்துல, அதே மாதிரி ராகு பகவானும் அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்தாலே வெளிநாடு பிரயாணங்கள், வெளிதேச பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், உயர்கல்விக்காக மேற்படிப்பு போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கிறவங்க வெளிநாட்டில் அப்படின்றவங்களுக்கு எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு ஆதாயமான ஒரு நேரம், ஆதாயமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அதே மாதிரி கேது பகவான் பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து பூர்வீக சாபங்கள், பூர்வீக ஜென்ம விஷயம், பூர்வீக பகை, பூர்வீக நிபந்தனை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்றாரு. உங்கள் வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு உங்களை ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் புது வாழ்க்கைக்குள்ளே அனுகிரகம் படுத்தப்படுறாரு. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்க்குறப்ப மிதனராசி இருக்கிற குரு பகவான் பார்க்குறப்ப கடகராசிக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். உங்கள் ராசிக்கு குரு பகவானோட 5ஆம் பார்வையை பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்த அவர் பார்க்குறாரு. அப்போ கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, நோயினால் அவஸ்தைப்பட்டவங்க, நோயினால் முட்டி வலி, முழங்கால் வலி, முழங்கால் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, கழுத்து வகையில் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு 6 மாதம் அந்த பிரச்சனையெல்லாம் உடம்பு கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்த 6 மாதத்தில் அந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை, பிணி, பீடைகள் எல்லாமே சரியாக போகும். இந்த 2026லேயே மொத்தமாக சொல்லப்போனால் ஒரு 4 மாதம் உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடிய ஒரு 4 மாதம். நவம்பர் மாதம் ஒன்று, மார்ச் மாதம் ஒன்று, மே மாதம் ஒன்று, ஏப்ரல் மாதம் ஒன்று. இந்த 4 மாதங்கள் மிக மிக கவனமாக உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. இது பொதுவான ஒரு அடிப்படையில் இந்த உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 மாதங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்க்குறப்ப ஜூன் மாதத்துக்கு பிறகு உடல் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். அதில் கடன் பிரச்சனை கிளியர் ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்துல பார்வை பார்க்குறாங்க, கடன் பிரச்சனைகள் கிளியர் ஆகும், வழக்கு பிரச்சனை கிளியர் ஆகும், சொத்து சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு இருக்கிறது கிளியர் ஆகும். எல்லாமே சுபமாக முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய பதவி, அதிகாரம், யோகம் எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு சுபிட்சமாக தேடி வருது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ராஜயோக பதவி, எதிர்பார்க்காத அளவுக்கு ராஜயோகத்தை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய ராசி பார்த்தோம்னா மேச ராசியை தான் கண்டிப்பாக இருக்கப்போ. அது மட்டும் இல்லை வந்து 7.5 சனிங்க 12ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு விரையச்சனி வேறு இருக்குது. என் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையச்சனி, அது 7.5 சனி ஜென்மச்சனியாக பாதிக்குதுங்க. அது ஏதாச்சும் விரயம் பண்ணுமா? அவர் குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால பெரிய லெவல் அவர் விரயம் பண்ண மாட்டார். பெரிய லெவல் அவர் மனசின் ரீதியில் மனக்குழப்பத்தை, ஒரு சில சங்கடத்தை கொடுப்பார்.
ஒரு இதுவும் வேலை இல்லாமல் இருக்கிறமே, இதுவும் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குது, கண் ஆயிடுச்சு, வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, வாழ்வாதாரம் போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்ற ஒரு மனஸ்தாபம். முதல்ல வந்துட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கான அடித்தளம் நம்ம வாங்குகிற பணம் சார்ந்த விஷயம், தவறான யோசனை, தவறான பழக்க வழக்கம், அதே மாதிரி ஒரு கடன் மூலிமா போகிறப்ப குடும்பத்தில் அதன் மூலம் டென்ஷன் ஆகும், அதன் மூலிமா வீட்டுக்கு வந்து பிரச்சனையாகும், சண்டை போடுவோம், சந்தேகங்கள் அதிகமாகும், அதன் மூலிமா குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை பிரிவினை வரைக்கும் அதன் மூலிமா கொண்டு போயிட்டு இருக்குது. இப்போ அதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு யோசிக்கிற ஆரம்ப புள்ளி சிறப்பாக இருக்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி பகவான் சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சனி பகவான் சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஆரம்ப புள்ளியை மட்டும் கரெக்டாக கடன் வாங்காமல், கடன் சார்ந்த விஷயங்கள் பண்ணாமல், தவறான ஒரு பாதிப்புகள் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026 குடும்பத்தின் ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சனி பகவானால் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தாது, மன வேதனைகளை கொடுக்காது, மன கசப்புகளை கொடுக்காது, மன சங்கடங்களை கொடுக்காது. நடக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும் சனி பகவானால். மற்றபடி குரு பகவானோட யோகங்கள் உங்களுக்கு அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துரும். ராகு பகவானோட யோகத்தினால உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும். மிகச்சிறப்பான ஒரு நேரகாலம், மிகச்சிறப்பான ஒரு பதவி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. மனமார்ந்த வார்த்தைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.